தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 16 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர்கள் அந்நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 22ஆம் வாரம் செப்டம்பர் 2ஆம் தேதி 2024 வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு ஒரு சில விஷயங்களை ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார். ஓகேங்களா? பட் அது எடுத்துரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இயேசப்பா என்ன பண்ணுறாரு பாருங்கள். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்றார். ஓகேங்களா? ஸோ இயேசப்பா யார்? கடவுள். ஒரு கடவுளே தொழுகை கூடத்துக்கு வழக்கப்படி போகிறாரு அப்படின்னா, ஓய்வு நாளும்போது நம்ம கணக்குப்படி சண்டே, ஓகேங்களா, ஞாயிற்றுக்கிழமை அவர் கோவிலுக்கு போகிறாரு அப்படின்னா, நம்ம ஏன் போகிறதில்ல? ஏசப்பாவே, ஓகேங்களா, அவரை தாண்டி வேறு யாரும் கிடையாது. ஏசப்பாவே கோவிலுக்கு போகிறாரு அப்படிங்கும்போது நாம் என்னத்துக்கு ஏதோ நமக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி வீட்டிலே இருந்துக்கிறது, சர்ச்சுக்கு போகிறதே கிடையாது, கோவிலுக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம், நம்மளும் கோவிலுக்கு போகணும். அட்லீஸ்ட் அந்த ஓய்வு நாள், நமக்கெல்லாம் ஓய்வு நாள் எப்போ? சண்டே ஓய்வு நாளாக இருக்கும். அந்த ஓய்வு நாளாவது நம்ம என்ன பண்ணணும்? கோவிலுக்கு போகணும். அது ஏசப்பா பூமிக்கு மனிதனாக பிறந்ததுக்கு என்ன காரணம்? நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கடாங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. புரியுதுங்களா? ஸோ நானே பண்ணுறேன், நீங்களும் பண்ணலாம் அப்படின்றாரு. ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஓய்வு நாள் சர்ச்சுக்கு போகணும். அவரும் பாருங்கள், அவர் வாசகம் படிச்சிருக்காரு ஏசப்பா. ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம்? வாசகம் படிக்கலாம், பைபிள் படிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணணும். அடுத்ததாக பாருங்கள், நற்செய்தி பாருங்கள். இந்த
நம்ம இவர் எழுதின நற்செய்தி எஸ்ஐயாவோட சுருளேட்டில் இருந்த வாசகத்தை பாருங்கள். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஓகேங்களா? ஸோ கடவுளுடைய ஆவி யார் மேலே இருக்குதோ அவங்க தான் இறைவாக்கினர். நாம் எல்லாருமே ஞானஸ்தானம் வாங்கும்போது தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், உறுதி பூசலில் உறுதிப்படுத்தி கொண்டோம். ஆனாலும் நம்ம எல்லாருமே இறைவாக்கினர்களாக மாறிட்டோமா நினச்சி பாருங்கள். நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்காரா நினச்சி பாருங்கள். இல்லை அப்படின்னா மறுபடியும் எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது? மறுபடியும் உறுதி பூசலில் வாங்க முடியாது. ஸோ என்ன பண்ணனா நம்ம மறுபடியும் தூய ஆவியானவரை நமக்குள்ளே வர வைக்க முடியும்? நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கினா தான் தூய ஆவியானவர் உள்ளார வருவார். நம்ம உள்ளம் தீமையாக இருந்தால் தீய ஆவி தான் உள்ளார இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம எல்லாருமே பேசிக்காக தெரிஞ்ச கான்செப்ட் தான். குழந்தையே தெரியும். தூய இடத்துல யார் இருப்பா? தூய ஆவி இருப்பாங்க. தீய இடத்துல யார் இருக்கா? தீய ஆவி தான் இருக்கும். எம்டிலாம் கிடையாது. ஒன்று இவங்க இருப்பாங்க, இல்லை அவங்க இருப்பாங்க. நான் நியூட்ரல்னு சொல்லக்கூடாது யாரும். ஒன்று தூயாவே உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தீயாவி தான் இருக்கும். அந்த தீயாவி பணம், காசு, பேராசை, எல்லா வகையான இச்சைகள் எல்லாமே, உடல் இச்சைகள், பூமி வாழ்க்கையோட இச்சைகள் எல்லாமே பெற்றிருக்கும் அந்த தீயாவி. ஓகேங்களா? ஸோ தூய ஆவி நம்ம மேலே இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நற்செய்தி அறிவிக்க முடியும், பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும், உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு உடல் நலத்தை கொடுக்க முடியும், ஏன் இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க முடியும். ஸோ தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்ததாக ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இது அந்த வாக்கு நிறைவேறிக்குன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து என்ன சொல்கிறாரு? இறைவாக்கினர் வந்து தம்ம சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்ட்டாரு. ஏன்னா என்ன, சொந்த ஊரில் கூட இருக்கிறவங்களே தான் நான் சொல்கிறேன், என்னடா டெய்லியும் கோயில் போகிறீங்கன்னா ஒரே பழமாக இருக்க அப்படின்வாங்க. என்ன கோயில் பிள்ளையாக போய் அல்லது சாமியாராக போறியா அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்முடைய ஆசையும் நம்முடைய பேஷன், நம்முடைய குறிக்கோளும் போகுது, வேஸ்ட்டாக போகுது. நம்முடைய கடவுளுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கத்தை வந்து மற்றவர்கள் வந்து கெடுப்பாங்க. அதே நம்ம வெளியூரில் போயிட்டு நீங்கள் முட்டி போட்டுகிட்டே பூசை கவனித்தாலும் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இதே நம்ம ஊரில் முட்டி போட்டு பூசை கவனிச்சா என்ன சொல்லுவாங்க? வந்துட்டாடா அப்படின்வாங்க. ஸோ அதுதான் உள்ளூரில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, நம்மளை முன்னேற விட மாட்டாங்க, கடவுளுக்கு நெருக்காமல் போக விட மாட்டாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வெளியூரில் அங்கங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். நிறையா இடம் இருக்குது, சர்ச்சு நிறையா இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபாதர்ஸும் ஒவ்வொரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, போய் பேசி பாருங்கள். பயங்கர பவர்ஃபுல்லான ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம்? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சர்ச்சுக்கும் போவாங்க, நம்ம சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணும். அப்போ தான் நம்ம பங்குங்கிறது கணக்கில் வரும். பட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஏதாவது ஒரு ஊருக்கு போய்ட்டு பாவ சங்கீதனை செய்யுங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஃபாதர் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ பாவ சங்கீதனை செய்யுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பங்கில் செய்கிறதுக்கு கூச்சப்பட்டுகிட்டே தான் யாரும் பண்ணுறது கிடையாது பாவ சங்கீதனமே. அதே மாதிரி முழந்தாள் படிக்கிறது கிடையாது, சத்தம் போட்டு ஜெபிக்கிறது கிடையாது, கையை ப்ரைஸலான்னு ஃபாதர் சொல்லும்போது கையை தூக்குறது கிடையாது. ஸோ என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது ஏதாவது ஒரு பெரிய கோவிலுக்கோ, ஏதாவது ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வெளியூரில் இருக்கிற கோவிலுக்கோ எங்கேயாவது போயிட்டு ப்ரேயர் பண்ணி அங்கே இருக்கிற ஃபாதர்கிட்ட பாவசங்கீதம் வாங்குங்க. ஓகேங்களா? அப்படிலாம் பண்ணால் தான் நம்ம கண்டிப்பாக என்ன முடியும், தூயவனாக மாற முடியும். ஓகேங்களா? மற்ற வெளியில் கூட நீங்கள் இப்போ பெருசாக காட்டிக்க வேணாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், தூய ஆவியானவருக்கு உகந்த பிள்ளையாக மாறினா மட்டும்தான் நாம் அடுத்த லைஃப்பை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். இல்லைன்னா அவ்வளோதான், இந்த லைஃப்பும் போச்சு அந்த லைஃப்பும் போச்சுன்னு போக வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஒரு பெரிய எச்சரிக்கையாக நம்ம எடுத்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? மந்த்லி ஒன்ஸு தான். எவ்வளவோ தியான இல்லங்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். 1 மணி நேரம் ட்ராவல், 2 மணி நேரம் ட்ராவல், பஸ் ஏறி உட்காந்தா கொண்டு போய் இறக்கி விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு தியானத்திலே இருங்க. வெளி உலக இச்சைகள் அப்போ தான் நம்மளை ஆட்கொள்ளாமல் நம்மளால் தப்பிக்க முடியும். இல்லைனா நம்மளால் தப்பிக்கவே முடியாது. பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கும் தான் எனக்கும் தான், இது எல்லாருக்குமே பொருந்தும். செயல்படுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.